தாய் கிழவி திரை விமர்சனம். ராதிகா சரத்குமார், சிங்கப்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், பாலசரவணன், இளவரசு, முத்துக்குமார், ஜார்ஜ் மரியன் மற்றும் பலர் நடிப்புல சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல நிவாஸ் கே பிரசன்னா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் தாய் கிழவி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கணவனை இழந்த மூதாட்டி ராதிகா சரத்குமார் கடின உழைப்பால் சுயமாக சம்பாதித்து சொத்து சேர்த்து வைத்திருப்பதோடு தனது பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் தான் உயிருடன் இருக்கும் வரை தானே அனுபவிக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். வட்டிக்கு பணம் கொடுக்கும் அவர் அதை வசூலிப்பதில் கரார் பேர்வழி என்பதால் ஊர் மக்கள் அவரை பார்த்தாலே அச்சப்படுவதோடு அவர் எப்போது இறப்பார் என்ற எண்ணத்தோடும் இருக்கிறார்கள். அதே போல அவரது 3 மகன்களும் ஒரு மருமகனும் சொத்துக்காக அவரது இறப்பை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். திடீரென்று ராதிகா உடல்நிலை பாதிக்கப்பட்டு சுயநினைவை இழந்து விடுகிறார். இதனால் ஊர் மக்களும் அவரது சொந்த மக்களும் அவரது இறப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒரு நகைக்கடை முதலாளி மூலம் அவர் ஒரே சமயத்தில் 160 பவுண்ட் தங்க நகைகள் வாங்கிய விபரம் மகன்களுக்கு தெரிய வருகிறது. அந்த ஊர் வழக்கப்படி தாய் இறந்த பிறகு வீடு, நிலம் ஆகியவை மகன்களுக்கும் அவரது நகைகள் பெண் பிள்ளைகளுக்கு சேரும் என்பதால் தாயின் இறப்பை தள்ளி வைத்து அதற்குள் யாருக்கும் தெரியாமல் மொத்த நகைகளையும் கைப்பற்றி பிரித்து கொள்ள மகன்கள் திட்டம் போடுகிறார்கள். அதற்காக ராதிகாவின் இறப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவரது 3 மகன்கள் அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் நினைத்தது போல் ராதிகா பிழைத்தாரா, அவரது நகைகளை மகன்கள் கைப்பற்றினார்களா என்பதை தென் தமிழக கிராமத்து மக்களின் வாழ்வியலாகவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட பெண்ணின் கதையாகவும் சொல்வதே தாய்க்கிழவி. பவுனுத்தாயி என்ற கதாபாத்திரத்தில் மூதாட்டியாக நடித்திருக்கும் ராதிகா தாய் கிழவி என்ற தலைப்பையும் படத்தையும் விளம்பரப்படுத்தும் ஒரு கருவியாக பயன்பட்டிருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தின் ஆன்மாவாக பயணிக்க தவறியிருக்கிறார். ராதிகாவின் மகன்களாக நடித்திருக்கும் சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், மகளாக நடித்திருக்கும் ரைச்சல் ரெபேக்கா, மருமகனாக நடித்திருக்கும் முத்துக்குமார், உறவினராக நடித்திருக்கும் முனிஷ்காந்த், நகைக்கடை முதலாளியாக நடித்திருக்கும் இளவரசு ஆகியோர் தங்களது வழக்கமான நடிப்பின் மூலம் திரைக்கதை ஓட்டத்திற்கு பயன்பட்டிருக்கிறார்கள். நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் மனதில் நிற்கவில்லை. ஒளிப்பதிவாளர் விவேக் விஜயகுமார் தன் கேமரா மூலம் தென் தமிழக கிராமத்து மண்ணையும் மண் சார்ந்த மக்களையும் திரையில் கொண்டு வர அதிகம் மெனக்கெட்டிருக்கிறார். பவுனுத்தாயி கதாபாத்திரத்தோடு அவரது மகன்கள், மகள், அவர்களை சார்ந்த குடும்ப உறவுகள் மற்றும் கிராமத்து மக்கள் என்று காட்சிகளை விட கதாபாத்திரங்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் அவர்களின் அறிமுகம், அவர்களின் மனமாற்றம் ஆகியவற்றை விவரிப்பதையே முக்கிய பணியாக செய்திருக்கும் படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷ் திரைக்கதையில் இருக்கும் நாடக தன்மையை மாற்ற முடியாமல் அதில் மூழ்கி இருப்பது திரையில் தெரிகிறது. எழுதி இயக்கியிருக்கும் சிவகுமார் முருகேசன் பெண்கள் சுயமாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் என்ற கருத்தை கிராமத்து மூதாட்டி ஒருவரின் மூலம் சொல்ல முயற்சித்திருந்தாலும் அதை அழுத்தமாக சொல்லாமல் கலகலப்பாகவும் கிராம மக்களின் வாழ்வியலாகவும் சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல தாய் கிழவி சிரிப்பு குறைவு, சத்தம் அதிகம்.